ஃப்ரெண்ட் ஃபுட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நடந்துட்டு இருக்க ஐபிஎல் திருவிழால நம்ம நிறைய மேட்சஸ் பத்தியும், அது நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள பத்தி நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம ரீசென்ட்டா வந்து ஒரு லெஜெண்ட பத்தி பேசியிருந்தோம். ஸோ லெஜெண்ட்னோன ஞாபகத்துக்கு வர ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தல தோனி தான். ஆனா அவரையும் தாண்டி இன்னொருத்தர பத்தி நம்ம பேசியிருந்தோம். லாஸ்ட் 2 டேஸ் பிஃபோர் கூட நம்ம அவர மென்ஷன் பண்ணியிருந்தோம். எஸ், அவர் வேற யாரும் இல்ல. நம்ம தமிழகத்த சேர்ந்த தினேஷ் கார்த்திக் அவர்கள் தான். ஸோ அவரோட லைஃப் வந்து எவ்வளோ இன்ஸ்பிரேஷனலா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோல சொல்லியிருந்தோம். ஆனா அவர பத்தி நம்ம டீட்டெயிலா எதுவுமே பேசவே இல்ல. ஸோ இந்த வீடியோல அவர் பத்தி டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ டிகேன்னு சொன்னோனே எல்லாத்துக்குமே ஞாபகம் வரக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு பெஸ்ட் ஃபினிஷர். ஸோ பேட்டிங்ல வந்து அவர் லாஸ்ட் 5 ஓவர்ஸ் இறங்குனாருன்னா, வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. ஸோ அது மட்டும் தான் எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். இன்னும் சில பேருக்கு அவரு பங்களாதேஷ்க்கு எதிரா வந்து லாஸ்ட் ஓவர்ல அடிச்ச அந்த மேட்ச் வந்து யாரும் மறந்திருக்க மாட்டாங்க. ஸோ அவர் ஒரு பெஸ்ட் ஃபினிஷரா எந்த அளவுக்கு நம்ம இந்தியாவுக்கும் சரி, ஐபிஎல் நடக்கிற அவரோட ஃப்ரான்ச்சைஸுக்கும் சரி, பல மேட்சஸ் வின் பண்ணி குடுத்துருக்காரு. உண்மையிலே இந்த வயசுல அவர் இவ்வளோ ஃபிட்டா இருந்து மேட்சஸ்ல வந்து இந்த அளவுக்கு அவரோட இன்வால்வ்மெண்ட்ட குடுத்து மேட்ச வின் பண்ணி குடுக்குறாருன்னா, உண்மையிலே நம்ம தமிழகத்துக்கு அவரு பெருமை சேர்த்தாருன்னு தான் அது உண்மை. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஸோ அவர் வந்து நம்ம இந்தியாக்காக டெபியூ பண்ணது எப்பன்னு பார்த்தீங்கன்னா, 2004ல செப்டம்பர் 5ன்னு நெனைக்கிறேன். ஸோ அவர் வந்து நம்ம பேட்ஸ்மேன் கம் கீப்பரா தான் வராரு. ஸோ அதே இயர் டிசம்பர்ல தான் நம்ம லெஜெண்டும் வராரு. நான் யார சொல்றேன் உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். எஸ், 23 ஸோ 23ஆம் தேதி டிசம்பர் தான் நம்ம தல தோனியும் வந்து இந்தியாவுக்கு டெபியூ பண்றாரு. ஸோ இப்போ தெரிஞ்சுன்னு நெனைக்கிறேன். டிகேன்ற ஒரு ஆள் வந்து எவ்வளோ சைலன்ட்டா ஆயிட்டாருன்னா, அதுக்கு ரீசன் கண்டிப்பா இருக்கு. நம்ம தல தோனியால மட்டும் தான். ஸோ தோனி வந்து கீப்பிங் வரும்போது நம்ம தினேஷ் கார்த்திக்கு கீப்பிங்க்கு ஒரு வாய்ப்பே இல்லாம போகுது. ஸோ உண்மையில ஒரு லெஜெண்ட் இருக்கும்போது அவருக்கான இடத்துல நம்ம இருக்கோம்னு தெரிஞ்சும், இருந்தாலும் அவர் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா உள்ள வராருன்னா, உண்மையிலே வந்து ஸோ அவரோட பேட்டிங் திறமைய மட்டும் வச்சு தான் அவர் வந்து இந்தியன் டீம்ல கொண்டு வந்தா கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா அவரால பவுலிங் போட முடியாது. ஒன்லி ஃபீல்டிங் மட்டும் தான் நிக்க முடியும்னு தெரியும். பேட்டிங் பண்ணுவார், ஃபீல்டிங். இத்தனைக்கும் அவர் வந்து பேக் எண்ட்ல தான் ஆடுவார். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். 5த் டவுன் ஆர் 6த் டவுன் தான் ஆடுவாரு. ஸோ அதே பொசிஷன்ல நம்ம தல தோனி இருந்தாரு. ஸோ தோனி இருக்கும்போது இந்த அளவுக்கு வந்தாருன்னா, தோனின்னு ஒரு லெஜெண்ட் மட்டும் இல்லாம இருந்தாருன்னா, கண்டிப்பா இந்நேரம் நம்ம வந்து டிகேவ வேற லெவல்ல வச்சு கொண்டாடி இருப்போம்ன்றது தான் உண்மை. அதுல ஒரு எந்த மாற்று கருத்துமே இல்ல. பை சான்ஸ் நம்ம தோனி கிடைச்சது நம்மளோட லக்குன்னு தான் கண்டிப்பா சொல்லணும். அதே நம்ம டிகே நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர். அவரோட கிரிக்கெட் லைஃப்பையும் வந்து நார்மலா வந்து மத்தவங்களோட கம்பேர் பண்ணிட முடியும் ஈஸியா. ஸோ அவரோட கிரிக்கெட் லைஃபா இருக்கட்டும், அண்ட் அவரோட பெர்சனல் லைஃபா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து கம்பேக் குடுத்துருக்காருன்னா, அது சாதாரண விஷயமே கிடையாதுங்க. ஸ்டார்ட்டிங் எல்லாம் நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவர் வந்து கீப்பர் பேட்ஸ்மேனா வராரு. ஸோ நம்ம தல தோனி வந்தாங்க. ஸ்டார்ட்டிங் 2 பேரும் ஆடுனாங்க. ஆனா 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் வாய்ப்பு குடுக்க முடியும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ ஆல்ரவுண்டர் வரும்போது நம்ம பேட்டிங் அண்ட் பவுலிங் இருக்கணும். பவுலிங்ல வந்து ஃபேஸா இருக்கும், இல்ல ஸ்பின்னா இருக்கணும். ஆனா பேட்டிங் அண்ட் கீப்பர் வந்து 2 பேர் டீம்ல எடுத்துப்பாங்கன்னா, அது கொஞ்சம் சந்தேகம் தான். மேக்ஸிமம் நம்ம தினேஷ் கார்த்திக் வந்து டக் அவுட்ல மட்டும் தான் இருந்தாரு. டீம்ல இருப்பாரு. ஆனா வந்து 11ல இருக்க மாட்டாரு. ஸோ நெறைய மேட்சஸ் நம்ம பார்த்துருக்கலாம். ஆனா அவர் அதுக்கெல்லாம் மனம் தளரவே இல்லங்க. ஸோ டக் அவுட்ல இருந்தாலும், அவர் வந்து அவரால முடிஞ்ச பங்களிப்ப நம்ம இந்தியன் டீமுக்கு குடுத்தாருன்னு தான் கண்டிப்பா சொல்லணும். எல்லாத்தோட முக்கியமா நம்ம தமிழ்நாடு கிரிக்கெட் போர்டுக்கு ஒரு கேப்டனா வந்ததுல இருந்து, இப்போ வரைக்கும் அவர் வந்து அவரால முடிஞ்ச பங்களிப்ப கண்டிப்பா குடுத்துருக்காருன்னு சொல்லணும். இன்னும் சொல்லப்போனா அவரோட கேப்டன்சில தான் நம்ம தமிழ்நாடு கிரிக்கெட் போர்டு வந்து ஒரு நல்ல பொசிஷன் வந்துச்சுன்னு கண்டிப்பா சொல்லணும். ஸோ அவர் கேப்டனா வந்த பிறகு தான் நம்ம தமிழ்நாடு டீம் பார்த்தீங்கன்னா, எல்லா டீமோட கொஞ்சம் நல்லா டஃப் குடுக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம மும்பை மாரி டீம் கிட்ட வந்து ஒரு நார்மல் ஸ்டேட்டால வந்து ஏத்து நிக்கணும்னா, கண்டிப்பா வந்து பேட்டிங்லேருந்து பவுலிங் வரைக்கும் வந்து முக்கியமா கேப்டன் வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் அது முடியும். ஸோ அந்த வகையில நம்ம தமிழ்நாடு டீம் வந்து ஒரு ஸ்டேஜ் மேல கொண்டு போனாங்கன்னு கண்டிப்பா சொல்லணும். இது எல்லாத்தையும் தாண்டி அவர் இந்தியா டீம்ல வந்த பிறகு கூட ஸ்டார்ட்டிங் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அவர் வாழ்க்கையில விழுந்த பெரிய இடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒய்ஃப் அண்ட் அவர் ஃப்ரெண்டு. ஸோ நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க ஒய்ஃப் அண்ட் அவங்க ஃப்ரெண்டு வந்து அவருக்கு பண்ண துரோகத்த அவரால ஏத்துக்கவே முடியல. ஒரு கட்டத்தில டைவர்ஸ் வாங்கிட்டு, அவர் கிரிக்கெட் வாழ்க்கையும் சரி, அவரோட பெர்சனல் வாழ்க்கையும் சரி, எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. உண்மையில அந்த நேரத்தில அவரோட ஃபேமிலி, அவரோட அப்பா, அம்மா, முக்கியமா அவர் அப்பாவ பத்தி நம்ம பேசியே ஆகணும். அவர் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருப்பார்ன்னு கண்டிப்பா அவரால புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. உண்மையில அவர பத்தி நம்ம இதில நெறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. ஸோ அவரோட அப்பா அப்படி எடுத்துட்டோம்னா கிருஷ்ணகுமார் சார். அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டிவிஷன் வரைக்கும் விளையாண்டுருக்காரு. ஸோ அவரால ஒரு கிரிக்கெட்டர் ஆக முடியலன்னோனே, தான் பையன வந்து நல்ல ஒரு கிரிக்கெட்டரா ஆகணும்ன்றக்காட்டி வெறித்தனமா அவருக்கு ட்ரெய்னிங் குடுக்குறாரு. இன்னும் எத்தன அப்பா அந்த மாரி இருப்பாங்கன்னு தெரியல. கிரிக்கெட் கோச் முடிஞ்ச பிறகு கூட, அவரு போய் கார்லேருந்து பால் எடுத்துட்டு வந்து, அவர் பையனுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரோ பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம தினேஷ் கார்த்திகே சொல்லியிருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு அவர் பையனுக்காக இவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு, இந்த ஒரு விஷயங்கள் தான் தினேஷ் கார்த்திக்கு நம்ம கண்டிப்பா ஒரு நல்ல பொசிஷனுக்கு போணும். ஸோ அப்பாவுக்கு அவர் ஆசைப்பட்ட மாரி இந்தியன் டீம்ல கண்டிப்பா இடம் கிடைக்கும்னு சொல்லி தான் அவரும் ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்தாரு. ஆனா, அதுக்கு நடுவுல லைஃப்ல இந்த மாரி ஆன பிறகு அவர் அப்பாவால என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா அந்த நேரத்தில தான்
நம்ம தினேஷ் கார்த்திக்கோட ட்ரெய்னர் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா அவர் தான் வந்து தினேஷ் கார்த்திக் வீட்டுக்கே வந்து அவரை கூட்டு போயிட்டு இந்த மாதிரி இருந்தால் வேலைக்கு ஆகுது, அடுத்த கட்டத்தில் முன்னேறி போகணும்னு சொல்லிட்டு. ஸோ அவர் தான் தினேஷ் கார்த்திக் வந்து நிறைய மனதளவுலையும் சரி உடல் அளவுலையும் சரி நிறைய விஷயங்கள் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காருன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அதுக்கடுத்து தான் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக கம்பேக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அங்கே தான் வந்து அவரோட இப்போ இருக்கிற ஒய்ஃபான தீபிகா பள்ளிகள் வந்து சந்திச்சார். ஸோ ஜிம் ட்ரெயினராக வந்து 2 பேருக்குமே அவர் ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த இடத்துல தான் இவங்க 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் ஆகுது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நாளடைவில் வந்து காதலாக மாறுது. அதுக்கடுத்து நம்ம டிகே அவர்கள் வந்து வெளிநாடு நடக்கிற ஸ்குவாஷ்கள் எல்லாமே இவர் போனது, அதுக்கடுத்து அவங்க ரிப்ளை பண்ணது. ஸோ அந்த நிறைய விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து தான் அவர் வந்து ஒரு புது வாழ்க்கைக்கு தன்னைத்தானே தயார்படுத்திக்கிட்டாருன்னு கண்டிப்பாக சொல்லணும். ஸோ வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, அவர் கம்பேக் கொடுக்கணும்னு நினச்சது கிரிக்கெட்லேயும் தான். ஸோ அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. என்னதான் நம்ம தமிழ்நாடு கிரிக்கெட் போர்டில் அவர் கேப்டனாக இருந்தாலும் இந்தியன் டீமுக்குள்ளே கம்பேக் கொடுக்கணுன்றதுக்காகவே வந்து அவர் வெறித்தனமாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அந்த ஹார்ட் ஒர்க்கான பலனை தான் இப்போ நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஏஜ்லேயும் அவர் வந்து இந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்காருன்னா அவருக்கு இன்ஸ்பிரேஷனலாக இருந்த அந்த ஜிம் ட்ரெயினராகவும் சரி, தற்போது அவருக்கு மனைவியாக இருக்கக்கூடிய தீபிகா பள்ளிகளும் சரி. ஸோ அவங்க 2 பேரையும் தவிர்த்து அவரோட அப்பாவான கிருஷ்ணகுமார். ஸோ இவங்க 3 பேர் தான் வந்து அவருக்கு பேக் போனாக இருந்து அவர் திரும்பவும் வந்து கம்பேக் கொடுக்கறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்காங்க. இதுக்கு நடுவில் அவர் கம்பேக் கொடுக்கறதுக்கு அவர் பயன்படுத்தின மேட்சஸ் தான் ஐபிஎல் மேட்சஸ் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அவர் சரிவில் இருக்கும்போது இந்தியன் டீமாக இருக்கட்டும், ஐபிஎல்லாக இருக்கட்டும் எல்லாத்துலேருந்தும் அவர் வெளியே போயிட்டாருன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ தமிழ்நாடு கிரிக்கெட் போர்டு மட்டும்தான் அவரை நம்பி அவருக்கான இடத்துல அவர் உட்கார வச்சது தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம டிஎன்சிஏவோட ஹெட்டான ரூபா மெய்யப்பனை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து மறக்கக்கூடாது. ஸோ அவங்க தான் வந்து இவர் மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ட்டை வச்சு ஸோ அவருக்குன்னு ஒரு இடத்த வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதன் மூலமாக அவர் கம்பேக் கொடுக்கும்போது ஐபிஎல்லாக இருக்கட்டும், இந்தியன் டீமாக இருக்கட்டும் வேறு லெவலில் கம்பேக் கொடுத்தாருன்னு கண்டிப்பாக சொல்லணும். இதுக்கு நடுவில் அவர் வந்து காம்பேரிங் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கடுத்து கம்பேக் கொடுக்கும்போது நிறைய பேர் சொன்ன விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, அவர் காம்பேரிங் போயிட்டாருப்பா ரிட்டையர் ஆகிட்டு, இப்போ அவர் கூட்டச்சு விளையாட வைக்கிறீங்க, அவர் எப்படிப்பா விளையாடுவார் அப்படின்னு நிறைய பேர் வந்து அவருக்கு எதிராகவே கொஸ்டின் எழுப்புனாங்க. அவர் மூஞ்சிக்கு முன்னாடியே பேசினாங்க. இருந்தாலும் அவரை கம்பேக் கொடுத்த விதம், இதுக்கு நடுவில் நம்ம ஐபிஎல் வந்து கொல்கட்டாக்கு கேப்டனாக அறிவித்த பிறகு அங்கே பல கொந்தளிப்புக்கு நடந்துச்சு. ராபின் உத்தப்பா இருக்கும்போது நீங்கள் எப்படி இவரை கேப்டனாக அறிவிக்கலாம் ஊன்னாங்க. அதுக்கு நடுவில் தான் நம்ம அந்த பங்களாதேஷ் மேட்ச் வந்துச்சு. ஸோ அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே சின்னதாக ஒரு ட்விட்டு தான் வந்துச்சு. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா நாங்கள் ஏன் டிகே வந்து கேப்டனாக வச்சோம் அப்படின்னு. சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து யாருமே பேசலை. அதுலேருந்து டிகேவோட ரிட்டர்ன் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ டிகேனா டெட்டனில் என்ன மாதிரி விளையாடுவார்னு சொல்லிட்டு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாத்தோட முக்கியமாக அவரோட ஃபிட்னஸில் வந்து அவ்வளோ கான்ஷியஸாக இருந்தார். ஸோ நார்மலாக வந்து விட்டு கொடுக்க மாட்டார். எங்கே போனாலும் சரி அவரோட ஃபிட்னஸ் மேலே ரொம்ப 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 அக்கறையாக இருப்பாருன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயங்கள் தான் அவர் இவ்வளோ நாள் வந்து இந்தியன் டீமாக இருக்கட்டும் அண்ட் ஐபிஎல்லில் குறிப்பாக வந்து இந்த அளவுக்கு கம்பேக் கொடுக்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற நம்மள நிறையா பேர் வந்து என்னடா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே என்ன இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க கூட அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே என்ன இருக்குது, நம்மளாலையும் கண்டிப்பாக கம்பேக் கொடுக்க முடியுன்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குள்ளேயும் வரும். ஸோ இந்த மாதிரி உதாரணங்கள் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். நான் ரீசெண்டாக கூட நம்ம தோனி அவர்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அவருக்கு வயசு வந்து ஆகவே ஆக போகிறதில்ல, வயசுன்றது ஒரு நம்பர் மட்டும் தான் சொல்லியிருந்தேன். ஸோ இவருக்கும் அது கண்டிப்பாக பொருந்தும். இப்போவும் நிறையா பேர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எதுக்கு அவர் ரிட்டையர்ட் ஆகணும், அவர் நல்லா தான் விளையாண்டுட்டு இருக்காரு, அவர் கூட இன்னும் கண்டினியூ பண்ணலாமே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது அவரோட தனிப்பட்ட விருப்பம். ஸோ இப்போ வந்து அவருக்கான லைஃப் நிறைய இருக்குது. ஸோ அவர் குழந்தைங்களோடையும் அவரோட மனைவியோடும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்படுறாரு. ஸோ அதுக்காக நான் விடைபெறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய யங்ஸ்டார் வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வழி விடணும்னு சொல்லிட்டு அவர் தெளிவாக சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி எண்ணங்கள் தான் வந்து தினேஷ் கார்த்திக் வந்து கிரிக்கெட் லைஃப்பில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர காரணமாக இருந்துச்சு. ஸோ அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி நம்ம எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இதையும் தாண்டி அவர் கிரிக்கெட் இன்னும் விளாண்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் இதோட சுவாரஸ்யமான விஷயங்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது சண்முகம்.